அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான கோவில். இந்த கோவில் எனக்கு பின்னாடி இருக்காரு பாத்தீங்களா, முருகன். அவர் கோவிலுக்கு போகும்போது அங்க குறி சொல்றவங்க பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு மாற்றம் வரும்னு சொன்னாங்க. சோ முருகன் காட்டிய கோவில் தான் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்ட போறேன். அது என்ன கோவில் அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இந்த கோவிலோட பெருமைகள் மகத்துவம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான, அதுவும் சோமவாரத்துல திங்கட்கிழமை நம்ம ஒரு சிவபெருமானோட ஆலயத்தை தான் தரிசிக்க போறோம். என்ன கோவில் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சனிக்கிழமை கால தேய்பிரை சஷ்டி 3 மணிக்கெல்லாம் நாங்க எங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆயாச்சு. சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டுல பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்திட்டு நல்லபடியா முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணிட்டு முருகன் காட்டிய அந்த கோவிலுக்கு கிளம்பியாச்சு. அதுவும் சஷ்டி அன்னைக்கு போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நாங்க எங்க வெட்டிங் டே அன்னைக்கு மார்ச் மாசம் அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல விராலி மலைக்கு தான் நாங்க போனோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு நான் போறது. அப்படி போகும்போது அங்க பாத்தீங்கன்னா என்னடா எல்லா கோவிலும் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. நான் பிறந்த வீட்டுல அவ்வளவா நான் கோவிலுக்குலாம் அவ்வளவா போனதில்லை. போனா சமயபுரம் மட்டும்தான் போவோம், குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி ரொம்ப எல்லா கோவிலுக்கும் போனது இல்லை. அதே மாதிரி இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கோவில்களை பாக்குற தரிசனம் பாக்குறது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விராலிமலை கோவிலுக்கு போகும்போது அவங்க குறி சொல்றவங்க ஒருத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாமே சொன்னாரு. மனசுல நினைச்ச விஷயங்களையும் சொன்னாரு. மனசுல சில விஷயங்கள் நினைக்க சொன்னாரு. அது சொல்லும் போது அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யான ஆராயறதை விட கோவில் வாசல்ல சொல்றாங்க. அது சாமி எந்த ரூபத்திலேயாவது சொல்லுவாங்க. நமக்கு சாமி கடவுள் நேர்லயே தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யார் மூலமாவும் சொல்லுவாங்கன்னு நான் நம்புவேன் சில விஷயங்களை. அதுக்காக மூட நம்பிக்கையில நான் என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன். அப்ப சொல்லும் போது அவங்க சொன்ன கோவில் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில். முருகன் சன்னிதானத்துல அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சு நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த மார்ச் மாசத்துல இருந்து இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சு வைகாசி மாதம் புருஷோத்தம காலத்துல தேய்பிரை சஷ்டியில கரெக்டா இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு வரக்கூடிய பாக்கியம் அந்த முருகப்பெருமானோட அருளோட இன்னைக்கு எனக்கு நமச்சிவாயனோட ஆசையும் கிடைச்சது. இது பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள வரும்போது நமக்கு இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. நாங்களும் நாடி ஜோதிடம் பார்த்தோம். அது அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. பொது பலன் அப்படின்னா 1500 ரூபாய். ரொம்ப டீப்பா இன்டெப்தா பார்க்கணும் அப்படின்னா 4500 ரூபாய் வரைக்கும் சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு நம்மளால அப்போதைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பொது பலன் மட்டும் பார்த்தோம். எங்க வீட்டுக்காரோட ரேகையை வச்சு பார்த்தோம். பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கரெக்டா சொன்னாங்க. ரொம்ப திருப்தியா, மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் நிறைவாகவும் இருந்தது. அம்மா அப்பா பேர் கூட அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் இன்னைக்கு தான் நேரடியா அன்னைக்குதான் பார்த்தேன். என் வீட்டுக்காரோட அம்மா அப்பா பேர், மாமியார் மாமனோட பேரு, என்னுடைய பேரு, குழந்தை எப்படி இருக்கும், இன்னொரு குழந்தை இருக்குமா, அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு எப்படி தொழில் இருக்கும், இது எல்லாமே பொது பலன்ல சொன்னாங்க. மனசுக்கு திருப்தியா இருந்தது. ஆனா கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த நாடி தான் நாங்க பார்த்தோம். கோவிலுக்கு வெளியும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. யார் உங்களுக்கு நல்லா அங்க கைட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சவங்க இருந்தா கூட்டிட்டு போய் பாருங்க, ஏமாந்துராதீங்க இந்த விஷயத்திலையும் அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேன். சோ இதை பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு நாள் வீடியோல கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த கோவில்களையும் சில கோவில்கள் நடக்கிற சில விஷயங்கள்னால நம்ம எப்படி ஏமாறாம தவிர்க்கலாங்கிறது நான் சொல்றேன். வெளியில காரை விட்டு இறங்கினோடனே ஒரு கடைக்காரனை பாத்தீங்கன்னா அர்ச்சனை தட்டு வாங்க சொன்னாங்க. அவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தோம். விளக்கு உள்ள வித்துட்டு இருந்தாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா பஞ்ச மூர்த்திகள், அதாவது பஞ்சமூர்த்திகள் சொல்லக்கூடிய விநாயகர், தையல் நாயகி, வைத்தியநாதர், செல்வமுத்து குமாரசாமி, அங்காரகன். இந்த கோவிலுக்கு சிறப்பே பாத்தீங்கன்னா அங்காரகன் தான் செவ்வாய்க்கு உரிய கிரகம். இங்கதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அவர் தான் அங்காரகன். சிகப்பு கலர் துணியில செவ்வழி மலர்ல அழகா காட்சி கொடுத்தாரு. இவருக்கு அதாவது தொழுநோய் ஏற்பட்டு ரொம்ப அவதிப்பட்டப்ப இங்க வேண்டி அந்த சிவபெருமானே வைத்தியனா இருந்து அவருக்கு சரி பண்ணி கொடுத்த ஒரு அற்புதமான தலம். அதனாலதான் இங்க மூலவர் வைத்தியநாதரும் அங்காரகனும் தான் மெயினா இருக்காங்க. முருகப்பெருமான் இங்க முத்துக்குமார சுவாமியா காட்சி அளிக்கிறாரு. தையல் நாயகி அம்பாள் இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா 5 தட்டுகள் நம்ம 5 தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் 5 செட்டா வச்சு 5 கடவுள்களுக்கும் நம்ம தேங்காய் உடைச்சு நமக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். நாங்க முதல் முறையா போறனால இது எல்லாமே நாங்க பண்ணியிருந்தோம். அடுத்த தடவை போகும்போது அர்ச்சனை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, வைத்தியநாதரை பார்த்தாலே போதும். இங்க ஜடாயு குண்டம் அப்படின்னு இருக்கு. சோ அங்க பாத்தீங்கன்னா இங்க நவகிரகங்கள்
செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல சிவபெருமான பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி சட்டநாதர், நமக்கு நில பிரச்சனை, சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கு, சொத்து பிரச்சனை நிறைய சட்ட சிக்கல் இருக்குன்னா இங்க இருக்கிற சட்டநாதரை வந்து வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. இவங்க எல்லாத்தையும் நல்லபடியா அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு அந்த நோய் தீர்க்கும் அருமருந்தான சித்தாமிர்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளத்துல என்ன வந்து இங்க ஃபேமஸ் அப்படின்னா, நமக்கு ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னா சின்ன இதா வெள்ளைக்கட்டி வந்து அந்த கடையில தராங்க. சில பேர் வந்து பெரிய பெரிய உருண்டையா கொண்டு வராங்க. அதை வந்து குளத்துல வந்து போடக்கூடாது, வெள்ளைக்கட்டியை போடாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் பெரிய வெள்ளைக்கட்டியை வந்து போட்டுறாங்க, அது வந்து மீன்கள் வந்து இறந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமா வந்து வேண்டிக்கிட்டு வெள்ளத்தை வந்து குளத்துல போட்டுட்டு மீதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உப்பு மிளகு வெல்லம் வந்து போடுறதுக்கு அங்க இடம் வச்சிருக்காங்க, அங்க வந்து போட்டுக்கலாம். அந்த அர்ச்சனை தட்டிலேயே உப்பு மிளகும் இருந்துச்சு. அதை வந்து நாங்க எல்லாருமே தலையை சுத்தி நாங்க வந்து அதை போட்டு அந்த இடத்துல எங்க கொட்ட சொன்னாங்களோ அந்த இடத்துல வந்து கொட்டியாச்சு. நிறைய சிவலிங்கங்கள் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோபுர தரிசனம் வந்து கோடி புண்ணியம் சொல்லக்கூடிய அந்த கோபுரத்தையும் நல்லபடியா வந்து தரிசிச்சுட்டு தான் வந்து உள்ளேயே போனோம். பஞ்ச மூர்த்திகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுர வாசல்லே வந்து வடிவமைச்சிருந்தாங்க. ரொம்ப வந்து ஒரு மனசுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்தது. அங்க வந்து நான் கார்ல இருந்து எடுத்து காலை வைக்கும் போதே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, உன் பிள்ளை காட்டின கோவில் இது, வழிகாட்டின கோவில் இது, கண்டிப்பா வந்து எங்க பிரச்சனை எல்லாம் தீரணும்னு சொல்லி நாங்க வந்து நல்லபடியா வேண்டிக்கிட்டோம். அதுவும் நாடி ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய வந்து விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவா இருந்தது. ஒரு சில விஷயங்களை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாமே செஞ்சு குடும்பத்தோட நல்லா வந்து ஒரு வளமான வாழ்க்கையோடையும் அடுத்த சந்ததிக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்து உருவாச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அங்க போனப்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. ரொம்ப நல்லா பார்த்து சாமியை பார்த்துட்டு அங்க பழனி ஆண்டவர் வந்து ஆண்டி கோலத்திலயும் வந்து இருந்தாரு, பத்திரகாளி அம்மன் இருந்தாங்க, சட்டநாதர் இருந்தாரு. அங்க நிறைய கோவில்கள்ல சட்டநாதர் வந்து இருந்தாங்க. சட்டநாதர் அப்படின்னா வக்கீல்னு அர்த்தம்னு சொன்னாங்க அங்க இருக்கவங்க. வக்கீல் வந்து எப்படி வந்து வாதாடி நம்மளுடைய சொத்தை வந்து மீட்டு தருவாரோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு சொத்து பிரச்சனை இருக்குன்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போய் நீங்க வந்து வேண்டிட்டு வரலாம். அதே மாதிரி நோய்கள் இருக்கு குணமாகணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வரலாம். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, செவ்வாய் தோஷம் கல்யாணம் ஆகாம இருக்கவங்க, அவங்களும் வந்து இங்க வந்து இருக்கிற முத்துக்குமார சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு அந்த துணியை வந்து நம்ம வஸ்திரத்தை வந்து சாத்தி செவ்வரளி மலர் சாற்றி செம்பருத்தி பூ சாற்றி வழிபாடு செய்யும் போது ரொம்பவே மனசுக்கு திருப்தியா இருக்கும், நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா வேண்டிட்டு அங்க வந்து அங்க குழந்தை வச்சு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து காசு கேட்டாங்க. நாங்க வந்து அரிசி வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். ரொம்ப மனசுக்கு திருப்தியாவும் இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்டோமே. 9:30 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல எழுத்தாப்புல இந்த ரெஸ்டாரண்ட் எழுத்தாப்புல ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் தரிசனம் வந்து கிடைச்சதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போய் ஆஞ்சநேயரையும் வந்து வழிபாடு செஞ்சு அங்க வந்து குங்குமமும் அந்த சடாரியும் வந்து வச்சாங்க. அப்புறம் வந்து தீர்த்தம் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பக்கத்திலேயே வந்து திரௌபதி அம்மனோட ஆலயம் வந்து, திரௌபதி அம்மன்னா நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன், பாஞ்சாலியோட ஒரு அம்சம்னு சொல்லுவாங்க. சோ அவங்களையும் நல்லபடியா வந்து தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியா தீர்த்தத்துல வந்து கால் நினைச்சு தலைக்கு வந்து அந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு அவர் கொடுத்த அந்த சிவபெருமானோட பிரசாதத்தை வந்து நான் வந்து நெத்தியில வந்து இடும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் அந்த வேண்டிக்கிட்டு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி நல்லபடியா வந்து நாங்க வேண்டிக்கிட்டோம். மாமனாருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவருக்காக தான் மெயினா வந்து நாங்க வேண்டினது. நல்லபடியா அவருக்கும் குணமாகும்னு சொல்லி வேண்டியாச்சு. அதோட ஆஞ்சநேயர், ராமர், லட்சுமணன், சீதையோட இருக்கிற கோவிலையும் வந்து அன்னைக்கு சனிக்கிழமை தேய்பிரை சஷ்டியில முத்துக்குமார சுவாமி தரிசனம் பண்ணி எல்லாமே வந்து மனசுக்கு அன்னைக்கு நிறைவா இருந்தது. சோ அடுத்தது வந்து இன்னும் 2 கோவிலுக்கு போனோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம், பரிகார ஸ்தலம் தான். அங்கேயும் வந்து நாங்க போனோம். அதை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோல வந்து கொடுக்குறேன். முருகப்பெருமான் காட்டிய இந்த வைத்தீஸ்வரனை, அந்த நோயை வந்து குணமாக்கக்கூடிய அந்த வைத்தியநாதனை தரிசிச்சிட்டோம் வந்திருக்கோம். இனிமே வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து அந்த இனிமே வர காலங்கள் வந்து நாங்க வந்து நடத்துவோம் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் அங்க ஞாபகார்த்தமா ஒண்ணு வாங்கிட்டு வருவேன். நான் போன தடவை சொல்லியிருந்தேன், கோமாதா ஸ்டாச்சு வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி என்கிட்ட இல்ல வாங்கணும்னு. வைத்தியநாதரோட நினைவா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நான் இந்த கோமாதா சிலையை வந்து வாங்கிட்டேன். இனிமே கோமாதாவுக்கும் நான் வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ண போறேன். இதோட விலை வந்து 200 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து கொடுத்தாங்க அந்த தாலி சரடோட சேர்த்து. அப்புறம் குங்குமம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த விபூதி பிரசாதம் எல்லாமே வந்து அந்த அர்ச்சனை பண்ணி முடிச்சோடனே அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. கோவில் நடை வந்து திறக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 to 1. அதுக்கப்புறம் வந்து நமக்கு 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். இந்த குளத்துல வந்து பெரிய பெரிய வெள்ளக்கட்டி எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பு மிளகு வந்து போடுறது எப்படி சமயபுரம் கோவில்ல வந்து ஃபேமஸோ அதே மாதிரி இந்த கோவிலையும் அந்த திருஷ்டிக்காகவும் நோய்கள் வந்து தீர்வதற்காகவும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்கிறதுக்கும் இங்க வந்து அந்த உப்பு வெல்லம் மிளகு இதெல்லாம் வந்து போடுறது ரொம்பவே வந்து ஒரு இதா இருக்கு.
அப்புறம் இந்த கோவில்ல முக்கியமா திருச்சாந்து உருண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரசாதம், அதாவது விபூதி பிரசாதம், யாகத்துல வளர்த்து அந்த விபூதியை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம வந்து உட்கொள்வதன் மூலமாகவும் நம்ம விபூதி மாதிரி பூசிக்கிறது மூலமாகவும் நம்மளோட நோய்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வந்து அதெல்லாம் வந்து விற்பனைக்கு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்து அது ஒரிஜினலா இருக்குமான்னு தெரியல, நான் வாங்கல. எப்படியோ வந்து கோவில்ல கொடுக்குற பிரசாதம் நமச்சிவாயனோட அந்த விபூதியே வந்து நமக்கு மருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு வந்து நாடி ஜோதிடம் பார்க்கணும், உங்களுடைய இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கோவிலுக்கு வந்து நல்லா விசாரிச்சுட்டு தெளிவான ஆட்களை கூட்டிட்டு வந்து நீங்க வந்து பாருங்க, ரொம்பவே நல்லது நடக்கும். அதே மாதிரி நோய்கள் வந்து தீரவும், நம்மளுடைய உடல் மனம் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கவும் இந்த வைத்தியநாதனை ஒரு முறை வந்து தரிசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா நிகழும். அந்த நம்பிக்கையோட தான் நானும் போயிட்டு வந்தேன். பார்ப்போம் என்ன மாற்றம் நடக்குதுன்னு. எப்படியும் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் நடக்கும் போது நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அதே மாதிரி நமச்சிவாயனுக்கு போய் நன்றியும் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.